Hi, Assalamu alaikum and vanakkam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are safe and doing good. இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog தான். இந்த வீக்கெண்டில் நாங்கள் பண்ண ஒரு மினி ஷாப்பிங், அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சனாக்கும் சுஹேனாக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க பேபி ஹக் ஷாப்புக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். நார்மலாக நான் மோஸ்ட் ஆஃப் த பேபி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து தான் வாங்குவேன். அதில் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும் அண்ட் எப்போவுமே அதில் ஏதாவது ஒரு ஆஃபர் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரி கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் குவாலிட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது ஃபர்ஸ்ட் க்ரை தான். இந்த பேபி ஹாக் ஷாப் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். உள்ளே வீடியோ எடுக்க விடலை, ஸோ எதுவுமே நான் கவர் பண்ணியிருந்துருக்க மாட்டேன். நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க, பட் என்னென்னா எந்த ஆஃபருமே எதுலேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் க்ரைடில் கொடுக்குற ஆஃபர்ஸ் கூட எதுவுமே இதில் இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ரைஸியாக தோணுச்சு. பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் க்ரையில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேபி ஹக்லேருந்து தான் வாங்குவேன். அது ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும், பட் இந்த ஷாப்பில் வந்து இல்லை. ஸோ 2-3 திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போகிறது வந்து வேளச்சேரியில் இருக்க கிராண்ட் மாலுக்கு. கிராண்ட் மாலில் வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டிமார்ட் போகலான்ட்டு தான் மெயினாக அங்கே போனோம். பட் அங்கே போய் பார்த்தா டிமார்ட் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இன்னும் ஒரு 1 month ஆகும்னு நினைக்கிறேன் ஓப்பன் ஆகிறதுக்கு. நிறைய டிமார்ட் ஷாப்பிங் ஹால்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போனேன் டிமார்ட் போகலாம் அப்படின்னு. பட் அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. பேபி ஹக்கில் வாங்கின வாட்ச் தான் காமிச்சிட்ருக்கா சுவேனா. இவ்வளோ ஷாப்ஸில் ஒரு 5 to 6 ஷாப்ஸ் தான் இப்போ ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. அண்ட் வந்ததுக்கு சும்மாவாவது ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த லாக்டவுனால் நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 ஷாப்ஸ் தான் ஓப்பனாக இருந்துச்சு. அண்ட் தேட்டரும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது அங்கே. இது பார்த்திங்கன்னா சென்னையில் மூர் மார்க்கெட் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க தான் இங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒரு ஷாப்பும் இருக்குது. மூர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்டாக செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். நமக்கு கிடைக்காத புக்ஸுன்னு எதுவுமே கிடையாது அங்கே. அவங்க தான் இங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு நின்று பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நின்று சர்ச் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு நல்ல குவாலிட்டியான புக்ஸு செகண்ட் ஹேண்ட்லேயே கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு நாள் தனியாக போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். இன்ஷால்லா பார்க்கலாம். இங்கே தான் டிமார்ட் வரப்போகுது. இன்னும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. உள்ளே ஓப்பன் ஆகலை இன்னும். மேக்ஸ் ஓப்பனாக தான் இருந்தது அங்கே. மேக்ஸில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் வேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இங்கே வந்து ஷூ கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அடல்ட்ஸ்க்கும் சரி கிட்ஸ்க்கும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க.
ஈவன் பேக் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருந்தது. நிறைய ஸ்லிங் பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரெசிபி. சிம்பிளான ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவல் ரெசிபி கிடையாது. நம்ம நார்மலாக மட்டன் கிரேவி செய்கிற மசாலாவை வச்சு எப்படி நம்ம சுக்கா செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கான ரெசிபியை தான் இப்போ பார்க்க போகிறோம். 1 to 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது இந்த மாதிரி சுக்கா டைப்பில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குன்னே சொல்லலாம். இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன சைஸ் பூண்டு வந்து ஒரு 4-5 நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பூண்டை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஆயிலில் சாட்டே பண்ணும்போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுக்காக்கு. எனக்கு சுக்கா வந்து எப்போவுமே மண் சட்டியில் செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் கடாயிலே செஞ்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட நம்ம சின்ன வெங்காயம் தான் வந்து நல்ல டேஸ்ட்டு தரும். ஸோ மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆல்ரெடி குக் பண்ண மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். குக் பண்ணும்போது லைட்டாக மஞ்சள் தூள், சால்ட், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணி குக் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதோடய ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணணும். மட்டன் குக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சுக்காக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் தான் நமக்கு வேணும். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா லாஸ்ட்டில் பெப்பரும் ஆட் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் மூணுமே வந்துட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன்.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக் ஆகணும். சால்ட் வந்து நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக் ஆகும்போது உங்களுக்கு சால்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு, இன்னுமே நல்லா திக்காகணும். நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ண மட்டன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இப்போ ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சே நம்ம குக் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வந்து நமக்கு தண்ணி வற்றிடும். பட் இன்கேஸ் உங்களுக்கு மட்டன் இன்னும் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணிட்டுருங்க. கிரேவி வந்து நமக்கு எவ்வளோ திக்குனாகதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காகிற டைமில் வந்து லாஸ்ட்டில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். இதுவுமே நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், ஸோ நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணும்போது வந்து கடையில் வாங்குகிற பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து க்ரஷ்டு பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மிக்சியில் கோஸாக கிரைண்ட் பண்ண பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட், ஆக்சுவல் பெப்பர் பவுடரோட டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சுக்கு வேண்டி லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய பர்சனல் சாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ண சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் 2 ஃப்ரெஷ் சில்லிஸ். சின்ன வெங்காயமும் சில்லிஸும் வந்து என்னோடய பர்சனல் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் எண்டில். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.